இன்னொன்று இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டையும் பார்த்ததுனால மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு பயம் வர்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 16 கோடி ரூபா செலவு பண்ணி தண்டாரம்பட்டில் கட்டின பாலம் அடித்த மழையில் அள்ளிட்டு போயிடுச்சு. மழை பெஞ்சா அப்படி தான் போகும் அப்படின்னு அதுக்கு அமைச்சரும் கூட விளக்கம் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி ரோடு போடுறது, அதை கையால் அப்படியே பாலமாக மக்கள் எடுக்கிறது, ஜல்ஜீவன் திட்டத்தில் குழாய் இருக்கும் ஆனால் இணைப்பே இருக்காது. இது போலலாம் இவங்க ஏற்கனவே பல திட்டங்களை அற்புதமான முறையில் மக்கள் மத்தியிலே இந்த மீடியாக்கள் காட்டினதுனால இதெல்லாம் பார்த்த மக்கள் இது மட்டும் ஒழுங்காக பண்ணியிருக்க போகிறானுங்க அப்படின்னு இயல்பாகவே அவங்களுக்கு வரக்கூடிய அச்சம், பதற்றம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. அதை வக்ஃப் போர்டுக்கு தானம் தயாராக இருந்தாங்க. எப்படி அரசு நிலம் வெட்டினரி காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட நிலத்தை வக்ஃப் போர்டுக்கே கொடுக்க தயாராக இருந்தாங்க. அதை எடுத்தும் இந்த கிரீஷ் பரத்வாஜ் தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பெண். இது பெரிய அளவுக்கு எப்போ வெளியில் வந்திருக்குன்னா, அங்கே லேடி சப் இன்ஸ்பெக்டரு மண்டிதீப் அப்படின்னு ஒரு ஏரியா, அது எங்கன்னா ரெய்சன் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அங்கே இஷ்டியாக் அகமத் அப்படிங்கிறவன் எங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வராங்க. பாலி இன் லவ், நம்மளை காதலிக்கிறான் அப்படின்னு. காதலிக்கும் பொழுது அவன் இஷ்டியாக் அகமதாக வரவில்லை, அமன் அப்படிங்கிற ஒரு இந்து பேரில் தான் ஹீரோ வேஷம் போட்டு தலைவன் எல்லாம் பண்ண பிறகு சசி தரூர் மீது அப்பொழுதே காங்கிரஸுக்கு ஒரு சந்தேக எண்ணம் கொண்டு இருக்குது. இவர் எப்போ பாஜக பக்கம் போவார் அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணம் தோன்றுகிறதுனா, ஆஃப்டர் திஸ் இந்த 7 பேர் கொண்ட குழு வந்த பிறகு யாரெல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்க போகிறான், யாரெல்லாம் பிஜேபியில் சேர போகிறான் அப்படிங்கிற ஒரு டவுட்டே ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாராளுமன்றத்திலே பாஜகவை பிடிச்சி புராண்டக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெளிநாடுகளில் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பை பாராட்டியும் அதை ரொம்ப பெருமையாகவும் பேசிட்டு இருக்காங்க. அது இப்பொழுது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப ராகுல் காந்தி இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக சீக்கிரம் ஒரு பாராளுமன்றத்தை கூட்டணும், அதில் நம்ம கேட்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, நாம் பேசுவோம் அப்படின்னு. வல்லரசு நாடுகள்கிட்ட ரஷ்யாட்டேருந்து ஒரு சிலது S-400 வாங்குகிறோங்கிறது ஒரு பக்கம், அமெரிக்காட்ட சில ஆயுதங்கள் வாங்குகிறோங்கிறது இருந்தால் கூட அந்த டிபெண்டன்சி ரொம்ப குறைஞ்சிருக்கு. மாறாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல இராணுவ தளவாடங்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இராணுவ தளவாடங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு அந்த கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க முன்னேறுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் உங்களுக்கு இன்னொரு அவென்யூவை திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் திறந்த நாமக்கல் பள்ளிப்பாளையம் மேம்பாலம் தரமற்றதாக இருப்பதாக மக்கள் கொதிப்பு. 43 கிரிமினல் வழக்குகளை வாபஸ் வாங்கும் கர்நாடக அரசின் GOக்கு தடை போட்ட உயர்நீதிமன்றம். மத்திய பிரதேசத்தில் இந்து பெண்களின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட லவ் ஜிகாத், பெண் SIயும் பாதிக்கப்பட்டது அம்பலம். பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளுடன் பிக்கல் குழுவை ஒப்பிட்ட காங்கிரஸ், பாஜக பதிலடி. பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை தாக்கிய பிரமோஸ் ஏவுகணை, ஒப்புக்கொண்ட ஷெபாஸ் ஷெரீப். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழகத்தில் பாலங்கள் அதிகமாக கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்கும். இப்போ நாமக்கல் அங்க இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்துல ஒரு பாலம் திறப்பு விழா இன்று காலை தான் நடந்திருக்கு. அந்த பாலம் பிப்ரவரி மாதமே ரெடியாகி விட்டதாகவும் முதல்வரின் டைம் கிடைக்காததுனால அது இப்போதான் அதற்கான ஒரு விடிவு காலம் பாலம் திறக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில பாலம் திறந்ததுலேருந்தே காலையிலேருந்து சமூக வலைதளங்களாகட்டும் டிவிகளாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரே காட்சி தான் ஓடுது. பாலம் திறந்த பொழுதே சேதம் அடைந்திருக்கிறது, அதில் இருந்தக்கூடிய காரைகள் பெயர்ந்து விழுகிறது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாவட்ட ஆட்சியரும் போய் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அந்த பேங்க்லேருந்து தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க போல, அந்த ஃபண்டுலேருந்து
அந்த கன்சல்டன்ட்டையும் கூட்டிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் பத்திரிகைக்காரங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது டிசைன் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த ஒரு ஆளை காட்டிட்டு இவர் பேசுவார், உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ இவர் திருத்தி வைப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த மக்களுடைய கொதிப்பு இன்னும் அடங்கலை, இது சரியான முறையில் பாலம் கட்டப்படலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தான், அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. ஏன்னா மற்றவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வந்து இப்படித்தான் ஒரு பொய்யான விஷயங்களை எல்லாம் பரப்புனாங்க. அப்போ அவங்களுக்கு இனிச்சது. இப்போ வந்து இதே போல விஷயங்கள் வரும் பொழுது பதட்டம் அடைகிறாங்க. தேவையில்லாமல் பதட்டத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதை மாவட்ட நிர்வாகம் பார்த்துட்டு சும்மா இருக்காது, அந்த அம்மா எச்சரிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்து வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், நானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க காட்டுற இடத்துக்கு அவங்க போகிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ உங்களுக்கு இதோட சேர்த்து, அதாவது இந்த அம்மா கலெக்டர் படிச்சிருக்கிறவங்க, படிக்காத ஒரு ஆள், படிக்காதன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க, சர்டிஃபிகேட்டில் படிச்சிருக்காங்க, ப்ளீச்சிங் பவுட்ரு மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று. அப்படின்னா இது பான்ஸா அப்படின்னு அவங்க கிண்டலாக கேட்டது. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரில. பட் இவங்க படித்தவங்கிறங்களால ஒரு டெக்னிக்கல் ஆள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு வந்து சமாளிக்கிறாங்க. டெல்லியிலேருந்து இவர் வந்திருக்காரு, அதாவது உள்ளூர் ஆள் சொன்னால் நம்ப மாட்டான், வெளியிலேருந்து வந்து சொன்னால் நம்புவான் அப்படிங்கிறதுக்காக அதை தயாராக அதையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவர் இங்கிலீஷில் சொல்ல அதை இந்த அம்மா டிரான்ஸ்லேட் பண்ணேன். அது ரிப்போர்ட்டருக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இது பண்ணாங்களா, இல்லை அந்த பொதுமக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சாங்களான்னு தெரில. இந்த பாலம் விஷயத்தில் நமக்கு ரெண்டு விதமான பார்வைகள் இருக்குது. ஒன்று, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சில நேரங்களில் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கிறதுனால இது முழுவதுமாக அந்த மாவட்ட நிர்வாகமோ அந்த இன்ஜினியர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் எப்படி இதற்கு முன் செயல்பட்டீர்கள்ங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது உனக்கு வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லதான் தோணுது. இன்னொன்று, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டையும் பார்த்ததுனால மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு பயம் வர்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 16 கோடி ரூபா செலவு பண்ணி தண்டாரம்பட்டில் கட்டின பாலம் அடித்த மழையில் அள்ளிட்டு போயிடுச்சு. மழை பெஞ்சா அப்படி தான் போகும் அப்படின்னு அதுக்கு வந்து அமைச்சரும் கூட விளக்கம் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி ரோடு போடுறது, அதை கையால் அப்படியே பாலமாக மக்கள் எடுக்கிறது, ஜல்ஜீவன் திட்டத்தில் குழாய் இருக்கும் ஆனால் இணைப்பே இருக்காது, இது போலலாம் இவங்க ஏற்கனவே பல திட்டங்களை அற்புதமான முறையில் மக்கள் மத்தியிலே இந்த மீடியாக்கள் காட்டினதுனால இதெல்லாம் பார்த்த மக்கள் இது மட்டும் ஒழுங்காக பண்ணியிருக்க போகிறானுங்க அப்படின்னு இயல்பாகவே அவங்களுக்கு வரக்கூடிய அச்சம், பதற்றம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஆனால் அந்த இன்ஜினியர்ஸ் ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க, அந்த கட்டை கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே மக்கி இதாகிடும், அதை வந்து டெக்னிக்கலாக நம்ம அப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட் பியரிங் இதெல்லாம் எவ்வளோ டன் லாரியெல்லாம் நாங்கள் ஏற்றி ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக வாகனங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் பார்த்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் போகணுன்னா அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். காரணம் என்னென்னா, அந்த மார்த்தாண்டம் பக்கத்தில், இந்த குடித்துறை மார்த்தாண்டம் பக்கத்தில் அவ்வளோ குறுகலாக இருக்கும். அதை நீங்கள் போயிட்டு எய்த்தாப்புலையும் வண்டி வந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கடந்து போக முடியாது. அப்பொழுது தான் நான் அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன், அந்த தொகுதியோட எம்பி, அதில் இங்கே வந்து பாலம் கட்டணும் அப்படிங்கிறப்ப அது குறுகலான இடம், நிறைய கட்டடங்கள், அதுவும் குறிப்பாக அந்த மார்த்தாண்டம் பகுதி வந்து மார்க்கெட் ஏரியா, நிறைய கடைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருந்த பகுதி. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி நிதின் கட்கரி அவர்கிட்ட, அதாவது குறைந்த அந்த அளவுக்கான இருக்கக்கூடிய இடத்துக்கு பாலம் கட்டணும், அதுவும் ஸ்டீல் பாலம் கட்டணும், எல்லாம் ஃபுல்லாக இதை கட்டினா பிரச்சனை ஆகிடும், அது பல சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுனால அந்த இது வந்தது. அதுக்கப்புறம் அந்த பெரிய அளவில் இனாகரேஷன் நடந்தது, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டு அந்த பாலத்திலே எல்லாம் நடந்து வந்தாங்க. வேறு எங்கும் செய்ய முடியாத மாதிரி இங்கே வித்தியாசமாக செஞ்சாங்க. இந்த பாலத்தை பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் அது போகும், ஃபுல்லாக சீனரி சார், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தென்னந்தோப்புகளாக இருக்கும், அது நல்லா இருக்கும் பார்க்க இருக்கிறது. ஒரு 2 லட்சம் பேர் வந்து பார்வையாளர்கள் வந்து பாலத்தில் அப்படி இப்படி நடந்து போகிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு குரூப்பு, அது குறிப்பாக இந்த திமுக காங்கிரஸ்காரர்கள் என்னென்னா, பாலம் ஆடுது, காரை அப்படியே கீழே விழுவுது, தண்ணி மழை பெஞ்சா தண்ணி கீழே ஓடுது, இப்படியெல்லாம் அந்த பாலத்தை பற்றி பல அவதூறுகளை பரப்புனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி கனிம வள கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த லாரியெல்லாம் எங்கடா போகுதுன்னா திருவனந்தபுரம் போகுது. எது வழியாக போகுதுன்னா அந்த பாலம் வழியாக. கனிம வள லாரி அது ஒரே நேரத்தில் ஒரு 100-150 லாரி அடுத்தடுத்து போகுதுன்னா அந்த வெயிட்டு அந்த பாலம் தாங்குது தானே.
இப்ப எப்படி அது ஆடாம இருக்குது? காரணம், இவர்கள் செய்தது வந்து பாஜக, யாரும் செய்ய முடியாது செய்து காட்டியது பாஜக அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல பாலமே இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அப்பொழுது இருந்த திமுக எம்பி சொன்னார். சாதித்து காட்டியது பாஜக. அந்த வைத்தறிச்சல்ல இது ஆடுது ஓடுது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ மக்கள் கேட்குறாங்க, இப்போ கையை வச்ச உடனே அந்த காங்கிரீட் எப்படிங்க கையை வச்ச உடனே கீழே வரும்? அது என்ன மண்ணு சோர்லையா கட்டி இருக்குது, இப்போ பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னு. இல்லை ஒரு சில இடத்துல தானே அப்படிங்கிறது, முக்கால்வாசி இடத்துல இருக்குது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த ரிப்போர்ட்டர் கூப்பிடுறாரு. அரசு அதிகாரிகள் போகிறதுக்கும் பயப்படுறாங்க, அந்த கான்ட்ராக்டரு, அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியர் இவங்க போகிறதுக்கும். நாங்கள் திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இந்த திட்டத்தை இதோட முடிச்சுட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது அது ஒரு வேலிடேஷன். 7 வருடத்திற்கு மெயின்டெனன்ஸ் இந்த கான்ட்ராக்டர் தான் இருக்க போகிறாரு. இங்கே நடந்த எந்த தவறு நடந்தாலும் அதற்கு ஜவாப்தாரி அவர் தான் அதற்கு மீண்டும் செலவு செய்யணும், அவர் தான் அந்த சரி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. நமக்கு என்னன்னா, அவசரமாக இந்த பாலம் திறக்கப்பட்டதுன்னு இது சரி செய்யப்படாமல் இன்னும் சொல்லப்போனால் பெயிண்டே அடிக்கலை. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இப்போதான் அதுக்கு கான்ட்ராக்டே கொடுத்துருக்கோம், என்ன விதமான பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு சஜஷன் சொல்றாங்க அப்படின்லாம் அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அது ஏதாவது பகுத்தறிவுள்ள திமுக ஏதாவது ராசி பலன் பார்க்குமா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் அந்த இது பக்கத்தில் தான் இப்போ இன்சார்ஜ், ஒரு 4 நட்சத்திரம்லாம் பார்த்து இந்த கலரில் பெயிண்ட் அடிக்கணும், அப்பொழுதுதான் கொங்கு மண்டலம் எங்கள் கைவசம் வரும் அப்படின்னு யாராவது ஜோசியர் சொன்ன பிறகு அடிக்க போகிறாங்களான்னு தெரில. ஆனாலும் திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்த மக்களுக்கு இந்த அச்சம் வருவது இயற்கை தான். இதை அந்த அச்சத்தை போக்கி அதில் சுலபமாக அங்கே போக்குவரத்து நடைபெறுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் இப்போ என்னென்னா, இப்போ அது சம்மந்தமாக அந்த ஊரில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு சாமானியர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பாருங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுங்க. மத்திய அரசுலேருந்து ஒரு ஆள், நேஷனல் ஹைவேஸ்லேருந்து வந்து ஒரு ஆள் செக் பண்ணி சொல்லணுங்க, டெல்லியிலேருந்து வந்து சொல்லணுங்க, அப்போதாங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னா இவர்களை பற்றி அவர்கள் எந்த 1% கூட நம்ப தயாராக இல்லை. யார்? சாமானிய மக்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியில் நமக்கு தெரியுது. திமுக அதில் எவ்வளோ கட்டிங் வாங்கிருக்கு, கமிஷன் வாங்கிருக்கு, அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம போல. அதோட மொத்த மதிப்பீடு எவ்வளோதுங்கிறத சொல்லவே இல்லை. அதான் 424 கோடி ரூபாய் அந்த அமௌண்ட்டை பார்த்து தான் அந்த மக்களுக்கே இப்போ பயம் வருது. 424 கோடி ரூபாய்க்கு அப்படியே அந்த காசை போட்டு அந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்குமா? ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப இந்த கலெக்டர் சொல்கிறது என்னென்னா, ஏஷியன் பேங்க்லேருந்து வாங்கினா அவங்க ப்ராஜெக்ட் அதை வந்து அவங்க டு இட் இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருதுன்னு முடிகிற வரைக்கும் எவ்வளவு அப்ரூவலுக்கு ஒவ்வொரு இதையும் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ் பேசிஸில் இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கு, அப்பப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், செக் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அவன் ஒழுங்காக பார்த்துருப்பான், நாங்கள் பார்த்துருந்தா கூட அப்படி ஒழுங்காக நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்களான்னு தெரில. ப்ராஜெக்ட் அவங்களுதுன்னு அவங்கள திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கட்டிங் கமிஷன் இல்லாமல் அந்த பாலம் சரியாக கட்டப்பட்டிருந்தாலும் மகிழ்ச்சி. அடுத்த செய்தியாக, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு ஆள்கிறது. சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை சேகரிப்பதற்காக அவங்க என்னெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் உத்தரவாதம் கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அக்டோபர் மாதத்தில் சென்ற ஆண்டு 2024 இந்த காங்கிரஸ் அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. சுமார் 43 கிரிமினல் கேசஸை அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுநல வழக்கறிஞர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதன் மூலியமாக தான் ஹைகோர்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு, இது வந்து சட்டத்திற்கே எதிரானது. இந்த மாதிரியான கேசஸ் எத்தனை வந்து எந்தெந்த இடத்துல வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் எந்த இடத்துல விடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்தே மீண்டும் தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்துருக்குன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கை தொடுத்தவர் கிரீஷ் பரத்வாஜ். அவர் வந்து ஒரு சுயம் சேவக், ஆர்எஸ்எஸ்காரர், விஹெச்பியில் ஏதோ பொறுப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அட்வொகேட். தொடர்ச்சியாக பிஐஎல், மிக முக்கியமான பிஐஎல் போட்டு அதை பழைய நேரங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவருடைய நம்மளுடைய பாராட்டுதல்களை அவருக்கு கொடுக்கணும். நீங்கள் சொன்னது மாதிரி 43 கிரிமினல் வழக்குகளை வாபஸ் வாங்குது கர்நாடக அரசு. அதில் என்னென்னா, இந்த கிரிமினல் வழக்குகளை வாபஸ் வாங்கணுங்கிறத இவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதில் அரசியல் கட்சி தலைவர்கள், கட்சிக்காரங்க, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் கலந்துக்கிட்டு அது பேசி அதற்கு சைமல்டேனியஸாக தான் ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. கோர்ட் என்ன சொன்னது, ஏண்டா நீ எடுத்த டெசிஷனே வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் எடுத்திருக்கிற, அது அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஜிஓ வந்து செல்லாது அப்படிங்கிறது, எகெயின்ஸ்ட் லா. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை சொல்லி இதை வந்து உங்களுக்கு வசதியாக
அதிகார துஷ்பிரயோகத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கோர்ட்டு சொல்லியிருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னதான் ஜியோ போட்டாலும் இது செல்லுபடி ஆகாது. செல்லுபடி ஆகாது மட்டும் இல்லை, இது ஏற்கனவே இந்த ஜியோ போட்டதை வச்சு பல கோர்ட்டில் பல போலீஸ் ஸ்டேஷனில் அவசரமாக அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பதுலேருந்து அந்த வழக்கை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏப்ரல் 16, 2022 ஹப்பாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரியாட் நடக்குது, பெரிய வன்முறை சம்பவம். என்னென்னா, அங்கே இருக்கிற ஏதோ ஒரு மசூதியில் ஏதோ காவி கொடி ஏற்றிட்டாங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பொய்யான தகவலை வச்சு மிகப்பெரிய அளவில் கலவரம்னா ஏதாவது பஸ்ஸை உடைச்சாங்களா, கடையை உடைச்சாங்களா அப்படிங்கிறது கிடையாது. போலீஸ்காரங்களெல்லாம் கொளுத்திருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கை தான் அந்த 43ல் ஒரு வழக்காக இதையும் சேர்த்து வாபஸ் வாங்குறாங்க. அப்படின்னா இது யார் மீதெல்லாம் இந்த வழக்கு போட்டிருப்பாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 43 கிரிமினல் வழக்குகளில் பெரும்பாலும் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா, காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்குதுனால எதுக்காகன்னு நமக்கு தெரியும். எல்லாம் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக, குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக அவங்க மேலே இருக்கக்கூடிய எல்லா கேஸுகளையும் வாபஸ் வாங்கிறதுக்கு தான் இந்த ஜிஓவே போடுறாங்க. அதனால தான் வந்து பாஜகவுடைய முன்னாள் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, டிஜிஎல்இ, கேஜிஎல்இ இந்த இடத்துலலாம் பல வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு, இதன் மீது பலர் மீது வழக்கு பதிவு செய்தார், அதிலெல்லாம் அவசரமாக வாபஸ் வாங்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் சட்டமன்றத்திலேயே எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம், அதையும் தாண்டி தான் இவங்க வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்ததிலிருந்தே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டது நம்ம பலமுறை இங்கே பேசுகிறோம், திரும்ப அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்துக்கள் இருக்காங்க, இவங்களுடைய குடும்பத்தினருக்கு வேலை கொடுத்ததெல்லாம் வந்த உடனே அவங்கள வேலையை விட்டு நீக்கின அந்த ஒரு புண்ணியமான காரியத்தை சித்தாராமையா அரசு பண்ணது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இவங்க எந்த அளவுக்கு இந்து விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பலமுறை பேசியிருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா அது ரொம்ப ரீசெண்டாக நடந்திருக்கு, என்னென்னா கர்நாடக அரசு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு சேரிட்டபிள் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ எப்படின்னா, நம்ம ஹெச்ஆர்என்சி இருக்குல்ல, அது மாதிரி மடங்களை எல்லாம் கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு. இது சட்டசபையில் பண்ணுறப்ப பெரிய அளவில் விவாதம் நடந்து எதிர்ப்பு வந்து அங்கே தோல்வி அடையுது. ஏற்கனவே இது போன்ற முயற்சிகள் 2011, 12 நடந்திருக்குது, அதுவும் தோல்வியை தழுவியது. அப்பொழுது ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது, இந்த இது செல்லாது அப்படிங்கிறது. பிறகு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கடைசி இயரிங்கில் அது இருக்குது. ஸோ ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும் பொழுது அவசரமாக கர்நாடக அரசு என்ன பண்ணுதுன்னா கவர்னருக்கு அனுப்புது. இப்போ அவங்க எங்கேருந்து இதை கற்றுக்குறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சட்டசபையில் தோல்வி அடைந்தால் கூட நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இது பண்ணி அனுப்புகிறாங்க கவர்னருக்கு. கவர்னர் இப்போ வந்து இருக்கிறவர் வந்து தாவர்சந்த் கெலாட், அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கோட் பண்ணுறாரு. ஏற்கனவே ஹைகோர்ட்டு 2011, 12 இது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, சட்டசபையில் தோல்வி அடைஞ்சதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இதை எனக்கு எதுக்கு அனுப்புகிறீங்க, இது எந்த அளவில் நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்காரு. இந்த கிரீஷ் பரத்வாஜ் இந்த கேஸ் போட்டதில் தான் இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு, 43 இது. இப்போ இவர் ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம், நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். பெங்களூரில் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஏரியா வெட்டினரி காலேஜ். அந்த வெட்டினரி காலேஜுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 150 ஏக்கர் நினைக்கிறேன், 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம். அதை வக்ஃப் போர்டுக்கு தானம் தயாராக இருந்தாங்க. எப்படி அரசு நிலம், வெட்டினரி காலேஜுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தை வக்ஃப் போர்டுக்கே கொடுக்க தயாராக இருந்தாங்க. அதை எடுத்தும் இந்த கிரீஷ் பரத்வாஜ் தான் வழக்கு தொடுத்து அதில் வெற்றியும் கண்டார். அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஹைகோர்ட் சொன்னது. ஆகவே அவருடைய முயற்சி தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் தர்மத்துக்காக யாரோ ஒரு ஆள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வெற்றி அடையும். இந்துக்கள் போராட்டம் இன்னுமே வெற்றி போராட்டமாக தான் இருக்கும். இவர்கள் ஓட்டு பிச்சைக்காக, குறிப்பாக சிறுபான்மையின ஓட்டுக்காக தொடர்ச்சியாக காங்கிரஸ் என்னதான் தகுதித்தம் போட்டாலும் இதை இந்துக்கள் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. அடுத்த செய்தியாக மத்திய பிரதேசம்
மத்திய பிரதேசத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய போபால் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துலையும் ஹிந்து பெண்கள் டார்கெட் செய்யப்பட்டு அவங்கள வந்து பாலியல் ரீதியான ஒரு உடலுறவை வச்சுக்கிட்டு அதை வந்து வீடியோ பண்ணி அதை வைத்து மிரட்டி அவர்களை மதம் மாறம் செய்யக்கூடிய லவ் ஜிகாத் அங்கே வந்து இப்போ சமீபத்தில் 2-3 மாதத்தில் அதிகமாக இருப்பதாக காவல்துறையில் நிறைய வழக்குகளும் பதியப்பட்டிருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? பல முறை சொல்லியிருக்கோம் லவ் ஜிகாத் எந்த மோடஸ் ஆப்பரண்டியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. லவ் ஜிகாத் அப்படிங்கிறதே பொய் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் வேறு சிலரும் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த லவ் ஜிகாத் எப்படி பயங்கரவாதத்துக்கே இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேரளா ஸ்டோரி. அதில் எண்ணிக்கை அதிகமாக சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை முடியும். அப்போ அதனால் ஒரு லவ் ஜிகாத்துங்கிறதே இல்லை அப்படிங்கிறத கண்ணுக்கு நேராக அந்த காட்சியை பார்க்கக்கூடியவர்கள் கூட பொய் சொன்னதெல்லாம் பார்க்குறோம். என்னென்னா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த படத்துடைய விஷயத்தை ப்ரொமோஷன் அப்போ ஒரு 35 பேர் மேடை ஏறி நாங்கள் தான் அந்த விக்டீம் அப்படின்னு சொன்னப்போ கூட லவ் ஜிகாத்துன்னு ஒன்று இல்லை அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது என்டிடிவியோடைய மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கிறது. என்டிடிவியில் அப்பொழுது ஸ்ரீனிவாசன் ஜெயின் அப்படின்னு ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட். அவர் எப்படிப்பட்டவர்னா ராஜதீப் சர்தேசாய் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ராஜதீப் சர்தேசாய் அப்படின்னா அப்பாட்டக்க ஜேர்னலிஸ்டானா அவர் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் இவர். லவ் ஜிகாத்துங்கிறது ஒரு மித் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு புத்தகம் மெனக்கெட்டு உட்காந்து எழுதினார். அவர் 4 ரூமில் உட்காந்து எழுதினாரான்னு தெரில. ஆனால் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஃபீல்டு வந்து ஃபுல்லாக எல்லா தரவுகளை வைத்து தான் நான் அந்த புத்தகத்தையே எழுதியிருக்கேன்னு உருட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்தியா முழுக்க லவ் ஜிகாத் எப்படி நடக்கிறது, இன்னும் குறிப்பாக தமிழகத்திலே எப்படி நடக்கிறது நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம ரொம்ப தெளிவாக பல மாதிரி பேசியிருக்கிறோம். வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அவங்களுடைய கண்காட்சியிலலாம் லவ் ஜிகாத்துங்கிறது எப்படி திட்டமிட்டு செய்யப்படுகிறது, எந்த முறையில் செய்யப்படுகிறதுனா விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கண்காட்சியெல்லாம் நடத்திருக்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஒரு குரூப் ஆஃப் 12 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டுமே நம்ம பார்த்தாலே இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதில் என்னென்னா ஒரு 35 வயசு ஒரு லேடி, அவங்க வந்து டைவர்ஸ் ஆனவங்க. அவங்க ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அவங்க ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. இது எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணோம். இப்போது விவாகரத்து ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், எப்படி வாழ்க்கையை இது பண்ணுறதுங்கிறப்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து ஏற்பட்டான். அவன் பேர் நதீம் அப்படின்னு பேர். அவன் வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு ரீதியாக வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து பிறகு இவர்களோடு உடல் ரீதியாக உற வச்சுட்டு அதை வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அப்பொழுது கட்டாயப்படுத்துகிறான். அப்புறம் கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறதுனால தான் அவங்களும் அந்த இச்சைக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிறது தான் தெரியுது அவங்களுடைய புகாரை வைத்து பார்க்கும் பொழுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் மதம் மாறினா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை மட்டும் இல்லை, அதற்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் உன் பையன் வந்து சுன்னத் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அழுத்தம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவங்க வியாழக்கிழமை ஆனால் விரதம் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ எப்படிப்பட்டவங்க இந்த லவ் ஜிகாத்தில் விழுந்திருக்காங்கன்னு இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் இந்து கலாச்சாரப்படி வாழ்ந்திருக்காங்க, ஆனாலும் காதல் அது வெளியில் சினிமாவில் தானே காதல் மதத்தை எல்லாம் தாண்டியது, அதையும் விட புனிதமானதுன்னு டைலாக் தான் பேச முடியும். ஆனால் இங்கே மத ரீதியாகத்தான் எல்லாம் பார்க்கப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியல. வியாழக்கிழமை விரதம்லான்னு இனிமேல் இருக்கக்கூடாது, ரம்ஜான் மட்டும்தான், நீ என்ன புதுசாக வியாழக்கிழமைங்கிறப்ப அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, பர்கா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அழுத்தம் சொல்லப்படுது. ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன பிறகு அவங்க வெளியில் வந்து புகார் கொடுக்குறாங்க. அவங்க மீது துன்புறுத்தல் அவன் நடக்கிறான். பிறகு அவன் கைது செய்யப்படுகிறாங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் சொன்னீங்க இந்த காலேஜ், அதுவும் குறிப்பாக இந்து பெண்கள் குறிவைத்து டார்கெட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு. இந்த போபாலில் இருக்கக்கூடிய அது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்தோ இல்லை சின்ன டவுன்லேருந்தே வரக்கூடிய போபாலில் வந்து படிக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடிய இந்து பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பெரிய ஐஃபையா ஒரு இது பெரிய காஸ்ட்லி மொபைலு, 2 வீலர் இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்க போகிறப்ப சின்ன ஒரு கிராமத்திலேருந்து இதுலேருந்து வந்து அவங்களுக்கு இந்த பெரிய ஒரு போபால்ங்கிறது தலைநகர் இல்லையா, அந்த பெரிய சிட்டியை பார்த்தோன்னே அவங்களுக்கு இருக்குது. இந்த பசங்க வேறு ரொம்ப ஸ்டைலிஷாக பெரிய பைக்கில் எல்லாம் வந்து வாங்க போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லிட்டு முதலில் இவங்க எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னா ஹூக்கா பாருக்கும் பப்பு இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாக்குகிறார்கள்.
இந்த போதைக்கு அடிமையான பிறகு இவர்கள் சொல்வதை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அளவிற்கு இவங்க வராங்க. இப்போ இந்த ஜிகாத், அந்த லவ் ஜிகாத் பண்ணக்கூடிய அந்த கேங்குக்கு யார் தலைவன் அப்படின்னா ஃபர்ஹான் அப்படிங்கிற ஒரு பையன். அவன் தான் அதுக்கு ஹெட்டு. அவன் கீழே தான் இந்த 10-12 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்களை இந்த பொண்ணெல்லாம் உஷார் பண்ணலாம், எதை பிராக்கெட் போட்டு வைக்கலாம் அப்படின்னா இந்த பைக்கில் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த பப்புக்கு அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கடைசியில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடியான உடனே ஃபர்கான் வீட்டுக்கு வந்து சதாத்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் வந்து அழைச்சிட்டு போவானான். அவன் வந்து யாருன்னா மெக்கானிக்னா அவன்கிட்ட புதுசாக வண்டி 2 வீலர் யாராவது ரிப்பேர் கொடுக்க வரீங்களா, அவன் பைக் மாதிரியே தலைவன் எடுத்துகிட்டு போய் பொண்ணுங்களை மடக்கி ஃபர்கான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது. ஃபர்கான் வீட்டில் கஞ்சா, கெமிக்கல், அந்த போதையெல்லாம் கொடுத்து இந்த பொண்ணுங்க உண்ணுவதான பிறகு அவங்களோட உடல் உறவு வச்சு அதை வீடியோ எடுத்து அதை விட்டு திரும்ப திரும்ப அவங்கள மிரட்டி அதே இப்போ இதில் அவங்கள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பக்கம். இந்த இது சொன்ன பேச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு இந்த பெண்கள் ஏதாவது முரண்டு பிடிச்சாங்கன்னா இவங்களை வந்து நபீல், அப்ரார் அப்படின்னு 2 பேர், அதுவும் இவங்க கீழே இருக்கக்கூடிய பசங்க, அவங்க வீட்டில் அவனும் ரூமை கொடுத்துருவானோ அவன் வீட்டில், அங்கே வச்சு இவங்களை விட்டு வெளுன்னு வெளுக்கி அடித்து சொன்ன இதெல்லாம் கேட்கணும், இல்லைன்னா உன் வீடியோ சோஷியல் மீடியாவில் போவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்களை பயன்படுத்தக்கூடிய இந்த வேலை. அப்புறம் அந்த இவன் கேங்லேயே இருந்தவன் அமீதுங்கிறவன் ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அது என்ன பிரச்சனை இல்லை, அவன் ஏதாவது வெளியில் தெரிஞ்சிச்சா அதனால் அவன் இறந்து போனாங்கிறது தெரில. ஸோ இது போன்ற ஒரு கேங்கு தொடர்ச்சியாக இந்து பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க மாற்றிட்டு இருக்காங்க. இதில் என்ன கூத்துன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பெண், இது பெரிய அளவுக்கு எப்போ வெளியில் வந்திருக்குன்னா, அங்கே லேடி சப் இன்ஸ்பெக்டரு மண்டிதீப் அப்படின்னு ஒரு ஏரியா, அது வந்து எங்கன்னா ரெய்சன் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அங்கே வந்து இஷ்டியாக் அகமத் அப்படிங்கிறவன் எங்களோட ஃப்ரெண்டுக்கு வராங்க. தே ஆர் ஃபாலி இன் லவ், நம்மளை வந்து காதலிக்கிறான் அப்படின்னு. காதலிக்கும் பொழுது அவன் இஷ்டியாக் அகமதாக வரவில்லை, அமன் அப்படிங்கிற ஒரு இந்து பேரில் தான் வந்து ஹீரோ வேஷம் போட்டு தலைவன் எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்னதான் இருந்தவங்க போலீஸு உங்கள்கிட்ட பழகி அப்பப்போ போயிட்டு ஏதாவது உறவு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. சில டாக்குமெண்ட்ஸு, இந்த ஆதார் இதெல்லாம் வந்து அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆய்வு பண்ணும் பொழுது இவன் வந்து இஷ்டியாக் அகமதுன்னு அப்போ தான் தெரியுது. நாம் ஏமாந்து விட்டோம், நம்மளை லவ் ஜிகாத்தில் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய செயல்பாடுகள் மாறும் பொழுது அவங்களுக்கும் கரெக்டாக புரிய வருது. உடனே அவங்க தான் கேஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 3-4 மாதத்தில் எங்கள் மத்திய பிரதேசத்தில் நடந்தது. இந்த ஃபர்ஹான் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும் பொழுது தான் எப்படியெல்லாம் யாரெல்லாம் இந்த கேங்கில் யார் இருக்கா, எப்படியெல்லாம் இவங்க லவ் ஜிகாத்தில் ட்ராப் வச்சுருக்கிறாங்க, எந்த பெண்களையெல்லாம் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணாங்கங்கிற எல்லா விசாரணையும் வருது. ஆனால் அவனிடம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அப்படின்னு போலீஸார்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுதே இது ஏதோ தன்னுடைய மத கடமையாக செய்ததாக, அதில் வந்து ஒரு இந்தி வேர்டு சொல்கிறாங்க, அந்த அரபிக்கு சவாப் அப்படிங்கிறாங்க, அதாவது ரிலீஜியஸ் அவார்டு. நான் இந்த வேலையை செய்தால் எனக்கான வெகுமதி கிடைக்கும், அதுக்காக இந்த வேலை, நீ என்ன வேணாலும் எந்த கேஸில் வேணாலும் தள்ளிட்டு போடா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அலட்சியமாக அந்த விசாரணை அதிகாரிலாம் பார்த்துருக்கான். அப்படின்னா இது மத ரீதியாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. ஆளும் பாஜக அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வர் சர்மாங்கிற அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு சில அடிப்படைவாத அமைப்புகள் அந்த சவாப் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் அவார்டை கொடுத்து இது போன்ற லவ் ஜிகாத் கேங்குகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசுடைய சவாபா சுடுகாடாக மாறிவிட போகிறது அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மாமாஜி அப்படின்னு நம்ம செல்லமாக சொல்லக்கூடிய இப்பொழுது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான், இவருடைய ஆட்சியில் தான் 2021 ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து என்னென்னா, லவ் ஜிகாத் செய்தவன் இவன் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான லா கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் கடுமையாக்கி இந்த சட்டத்தின்படி இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய அது ஜமாத்தாக இருக்கலாம், இதற்காகவே செயல்படக்கூடிய ஏதாவது மதர்சா ட்ரைனிங் சென்டராக இருக்கலாம். இதையெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.
அடுத்த செய்தியாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான ஜெய்ராம் ரமேஷ் சிந்தூர் ஆபரேஷன் குறித்து ஏற்கனவே காங்கிரஸில் உள்ள சில மூத்த தலைவர்கள்லாம் எப்படி இந்தியாவின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக தான் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜெயராம் ரமேஷ் அப்படிங்கக்கூடியவர் என்ன பேசியிருக்காருன்னா, அவர் எம்பிஸ் ஆர் ஆல்சோ ரோமிங், டெரரிஸ்ட் ஆர் ஆல்சோ ரோமிங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. டெலிகேஷன் குரூப்பு இந்த ஆன்டி டெரரிசத்தை பற்றி உலக நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை விவரிப்பதற்காக ஒரு டீமை அமைச்சு 7 பேர் கொண்டது, அதில் 11 டீமாக போயிருக்காங்க. ஆனால் இவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் நம்மளை எம்பிக்களையுமே ஒப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அது பெரிய சமூக வலைதளத்தில் பெரிய வைரல் ஆகிருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய ஆதங்கத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா, காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே அதற்கு பதிலடியாக சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரர் அந்த தளங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. ஒன்றும் பட்டால் அவங்களுடைய விமான தளங்களே கூட அடித்து சுக்குநூறாகப்பட்டது. இப்பொழுது ரொம்ப தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பிரதமர் பேசும் பொழுது, இப்பொழுதுக்கு நான் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறோம், போர் நிறுத்தம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இராணுவ நடவடிக்கை பதிலடி இது ஒரு புறம் இருந்தால் கூட பாகிஸ்தானை உலக நாடுகள் அந்த இதிலேருந்தே தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பாகத்தான் 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அதில் இருக்காங்க. ஒரு ப்ராமினென்ட் எம்பிஸ் எல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸில் மிக முக்கியமான எம்பிக்கள், பாராளுமன்றத்திலே நன்றாக பேசக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் அதே மாதிரி நேரத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பெல்லாம் இருக்கக்கூடியவங்களை தான் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ டேக் சசி தரூர், யூஎனில் இருந்தவர், ஆனந்த் சர்மா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தவர், வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தார். ஒன்றாவது லீடிங் இதாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் சல்மான் குர்ஷித் இருக்கிறாரு. குலாம் நபி ஆசாத் அவரும் ஒரு சீனியர் அமைச்சராக இருந்தார். இது போன்ற பல காங்கிரஸ் எம்பிக்களாக இருந்தவங்க அவங்க அந்த டெலிகேஷனில் இருக்காங்க. பிரிவினை ஒரு பக்கம் பேசியிருந்தா கூட திமுகவுடைய எம்பி கனிமொழியும் கூட அதில் இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் பத்தான் அவர் இருப்பாரான்னு பார்க்கும்பொழுது கடைசியில் அவருடைய சொந்தக்காரரையே அனுப்பிச்சாங்க. டிஎம்சி மம்தா கட்சியை சேர்ந்த அபிஷேக் பானர்ஜி. இன்னும் சொல்லப்போனால் அபிஷேக் பானர்ஜி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். அவங்க மாமி, அந்த மாமின்னு சொல்கிறதா கசின், அவங்களுக்கு என்ன உறவு முறைன்னு தெரில. அவங்க நேற்று உள்பட மோடிக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறதே ஒரு வியாபாரத்துக்காக நடந்ததுங்கிறது மாதிரிலாம் இந்திய இராணுவத்தையும் இந்தியாவையும் பிரதமரையும் இந்த நாட்டையும் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் போன அபிஷேக் பானர்ஜி அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கிறார். அதே போல் இப்போ சசி தரூர் இன்னைக்கு பாருங்கள், ஒரு நாட்டில் இருந்து கொண்டே அவருக்கு எந்த அளவுக்கு இந்த இந்திய அரசு எப்படி ஆட்சி செய்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு உலக அரங்கிலே ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஊரை பற்றி கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் இவர் என்னென்னா, கொலம்பியாவில் இருந்துக்கிட்டே கொலம்பிய அரசு பாகிஸ்தானுக்கு சில ஆதரவுகளை சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்குது, இந்த நாடு இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, எங்களுடைய கருத்துக்களை அவங்க முழுசாக உள்வாங்கிக்கல அப்படின்னு அந்த நாட்டில் இருந்தே பேசுகிறார். அது எந்த தைரியத்தில் பேசுகிறாருன்னா, இந்திய அரசாங்கம் பின்னால் இருக்குது, மோடி தலைவரான அரசாங்கம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் அமெரிக்காவில் பேசினதாக இருக்கட்டும், மற்ற நாடுகளில். இன்னும் சொல்லப்போனால் இந்த 7 பேர் கொண்ட குழுவிலேயே செய்தி தொடர்பாளர் போல தினமும் செய்தி வந்துட்டு இருக்கிறது சசி தரூர். கனிமொழி கூட ஒரு இடத்துல ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க, குவைத்திலேயே இங்கே ரொம்ப நல்லா பேசியிருக்காங்கங்கிறாங்க. அந்த பேச்சு கூட இங்கே திமுகவுடைய ஊடகங்களில் அது இரட்டடிப்பு செய்யப்பட்டது பெரிய அளவில். அது அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துரும், டெல்லி அந்த பக்கத்தில் அந்த அரசியலில் பெரிய பேர் வாங்கி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த செய்தியை கூட முழுமையாக இங்கே ஒளிபரப்பவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. சசி தரூர் மீது அப்பொழுதே காங்கிரஸுக்கு ஒரு சந்தேக எண்ணம் கொண்டு இருக்கு, இவர் எப்போ பாஜக பக்கம் போவார் அப்படின்னு. நமக்கே ஒரு எண்ணம் தோன்றுகிறதுனா, ஆஃப்டர் திஸ் இந்த 7 பேர் கொண்ட குழு வந்த பிறகு யாரெல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்க போகிறான், யாரெல்லாம் பிஜேபியில் சேர போகிறான் அப்படிங்கிற ஒரு டவுட்டே ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த டெலிகேஷனில் போன சல்மான்
குலாம் நபி ஆசாத் உடம்பு முடியாமல் இருக்கார். அது கூட வீடியோ காலில் கூட பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். குறிப்பாக ஏஎம்ஐஎம் கட்சியோடைய சார்ந்த ஒவேசி அவர் இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாத்தை கோட் பண்ணி பாகிஸ்தான் இந்தியாவின் மீது போர் தொடுப்பது, பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவது என்பது இஸ்லாத்தில் அவங்க குரானில் சுட்டி காட்டு, இப்படி பண்ணி இது போன்ற செய்பவர்களை குரான் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் மதம் என்ன சொல்கிறதுங்கிறதெல்லாம் கோடிட்டு அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு புரியும் வண்ணம் வகையிலே அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே அவர் புரிய வைக்கிறார். ஸோ இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம், அதாவது பாஜகவுடைய பாராளுமன்றத்திலே பாஜகவை பிடிச்சு புராண்டக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெளிநாடுகளில் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பை பாராட்டியும் அதை ரொம்ப பெருமையாகவும் பேசிட்டு இருக்காங்க. அது இப்பொழுது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா திரும்ப திரும்ப ராகுல் காந்தி இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக சீக்கிரம் ஒரு பாராளுமன்றத்தை கூட்டணும், அதில் நம்ம கேட்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, நாம் பேசுவோம் அப்படின்னு பேசதான் போகிறோம். ஆனால் அவர் அதுக்கு முன்னாலே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணிட்டார். இப்போ நாளைக்கு பாராளுமன்றமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா எப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுத்தது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி உட்காந்து மணிக்கணக்காக பேச வேண்டிய தேவையில்லை. சசி தரூர் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவர் சொல்ல போகிறார், இந்தியாவே உலக அரங்கு எப்படி பார்க்கறது, ஆனந்த் சர்மா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்திய அரசுக்கு குறிப்பாக வெளியுறவுத்துறைக்கு எதிராக ஜெய்சங்கர் அவர்களை மட்டுப்படுத்த வேண்டிய வகையில் உலக அரங்கில் நமக்கு பெரிய அளவு ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்ததே ஜெய்சங்கர். இவர்னால தான் இது போன்ற இந்தியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இந்த நாட்டில் இருக்குது, இந்த நாடுகள்லாம் வேறு விதமாக நம்மளை பார்க்குது, சரியான உறவு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சசி தரூர், ஆனந்த் சார், ஏன்னா அவங்க நேராக பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி அங்கே ரிசப்டிவாக இருக்காங்க இவங்க போகிற நாடுகள்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆனந்த் சர்மா இருக்கட்டும், சசி தரூராக இருக்கட்டும், மற்ற காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட அதை சொல்வதற்கு தயாராக இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல். பல நேரங்களில் ஜெயராம் ரமேஷ் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது, சசி தரூர் அவருக்காக அவர் பேசுவார் அப்படின்லாம் கூட அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த கோபத்தில் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அவர் ஆக்சுவலி ஒரு ஓஎஸ்டியாக இருந்தவர் தான் ஜெயராம் ரமேஷ். அதற்கு பிறகு அமைச்சராக ஆனார். இப்போ ஆல் இன் ஆல் ஃபுல் கண்ட்ரோல் தான் ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரி இவர் சொல்லிக் கொடுப்பார். அதை ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் பேசுவார். அதுலேயே பல நேரங்களில் தப்பாக பேசுவார். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு மைக்கு ஆன் பண்ணியிருக்கிறது கூட தெரியாமல் அவருக்கு அங்கேயே கிளாஸ் அடிக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் பார்க்குறோம். இப்போ பாஜக ராகுல் காந்திக்கு ஒரு அற்புதமான பதிலை சொல்லியிருக்குது. அதுதான் இதற்கு ஒரு பதிலாக இருக்கும். ராகுல் காந்தி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கிறார், இந்திய விமானங்கள் எவ்வளவு வீழ்த்தப்பட்டது, கணக்கு சொல்லுங்கன்னு. அவர் ஒரு முறையாவது எத்தனை பயங்கரவாத முகாம்கள் தாக்கி ஒழித்தனர் நமது இராணுவத்தினர், எத்தனை பயங்கரவாதிகளை நம்ம கொன்று ஒழிச்சிருக்கிறோம், அந்த பயங்கரவாதிகள் இந்தியாவில் எப்படிப்பட்ட பயங்கரவாத செயல்களில் ஈடுபட இருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ஒழிச்சிருக்கீங்க, இப்படி என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறாரா? திரும்ப திரும்ப அவர் கேட்கறது எத்தனை விமானங்கள் நம்மளது காலியானுச்சு அப்படின்னு கேட்குறாருன்னா காங்கிரஸினுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பாஜகவுடைய எம்பி சம்பித் பாத்ரா ஒரு அற்புதமான கேள்வியை ராகுல் காந்திக்கு வச்சிருக்கிறார். இதற்கு இதுதான் பதிலாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கணும். மும்பை தாக்குதல் நடந்தது, அப்பொழுது உள்துறை அமைச்சராக சிவராஜ் பாட்டீல் இருந்தார். அங்கே கமாண்டோ படை மும்பை அந்த தாஜ் ஹோட்டலுக்கு போகணும். டெல்லியிலேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் கிளம்புது. அந்த ஃப்ளைட்டில் கிளம்பி வருவதற்காக 3 மணி நேரம் டிலே பண்ணார் அப்படிங்கிறது, அங்கே போகிறதுக்குள்ளார 2-3 தடவை இவர் ட்ரெஸ்ஸு மாற்றினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அந்த அளவிற்கு இவங்க இந்த பயங்கரவாத செயலை எதிர்த்து இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. ஒன்றும் சொல்லப்போனால் பயங்கரவாதிகள் எப்படி டிமாண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத லைவ் கமெண்ட்ரியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை லைவாக காட்டி அதற்கு தகுந்தது மாதிரி பாகிஸ்தான்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தாஜ் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு சொல்லி அவங்க இந்திய அரசோட நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் நாங்கள் இவங்களெல்லாம் ஹோஸ்டேஜஸை வெளியே விடுவோம் அப்படின்னு பேசிய அந்த விஷயங்கள்,
அதே போல் நம்ம கமாண்டோ படையினர் இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்காங்க, எந்த மாதிரியான ஆயுதங்களோடு அவங்க மேலே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்டிக், அந்த விஷயங்களை எல்லாம் கூட மீடியாக்கள் மூலம் பயங்கரவாதிகளுக்கு தெரிவித்தது அப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த லட்சணம். அவர்கள் இதையெல்லாம் இப்போ கேள்வி கேட்கறதுங்கிறது நமக்கு விந்தையாக இருக்கிறது. நிறைவு செய்தியாக, பாகிஸ்தான் பிரதமர் அசர்பைஜான் போயிருக்காரு. தொடர்ந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து பாகிஸ்தான் வந்து அதாவது இந்தியா பாகிஸ்தானை தாக்கி விட்டது அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லை. அது அந்த மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம தான் வந்து இந்தியாவை அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தான் உலக நாடுகளுக்கும் உள்ளூர் மக்களுக்குமே அதை அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி தான் தெரிகிறது. இப்போ அசர்பைஜானில் பேசும்போது அவர் பேசியிருக்காரு, மே 9, 10 ஆகிய தேதிகளில் வந்து இந்தியாவை வந்து நம்ம வந்து தாக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 4:30 மணி, அதிகாலை 4:30 மணிக்கு மேலே வாங்கு ஓதியதற்கு பிறகு தாக்கலான்னு நம்ம ஒரு ஐடியாவில் இருந்தோம். மாறாக வந்து இந்தியா வந்து நம்மளோட பாகிஸ்தானை தாக்கி விட்டது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளும் விதமாக இது உளறிட்டாரா, இல்லை உண்மையை போய் அங்கே போய் சொல்லுவோன்னு போய் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆமாம், இந்தியா நம்மளை தாக்கிடுச்சு அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காருன்னு. சரி, எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய மத வழக்கப்படி காலையில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரேயருக்கு முடிச்சுட்டு நல்ல காரியத்தை, அதாவது இந்தியாவின் மீது தாக்குதலை தொடங்கலான்னு நடந்திருக்காங்க. அதுக்குள்ளார நம்ம சங்கு ஊதிட்டோம் அப்படிங்கிறது அவர் சொல்கிற செய்தி. எனக்கு திடீர்னு என்னை 2 மணிக்கு கூப்பிட்டாரு இராணுவ தளபதி, திடுக்கிட்டு எழுந்திரிச்சான், பார்த்தா நம்ம உள்ளார வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா ஒரு மீட்டிங்லேயும் அவர் சொன்னார். ஆனாலும் அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்கு அப்படிங்கிறது மாதிரி முகத்தை அப்படியே புடப்பாக வச்சுக்கிட்டு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. நாங்கள் ரஃபேல் எவ்வளோ அடிச்சிட்டோம், அவங்களுடைய ஏவுகணைகள்லாம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்லாம் சொல்லி இதை நம்ப வைப்பதற்காகவே அங்கே இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டி, இப்போ நம்ம திராவிட மாடல் சில பேர் வச்சுருக்காங்களா, அதே மாதிரி அங்கே வச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ், ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ், அஃப்ரிடி இது மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில சினிமா ஸ்டார்ஸ், டான்ஸ் ஆடுறவன், பாட்டு பாடுறவன்லாம் ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களாம் வச்சுக்கிட்டு, பாரு நம்ம இராணுவம் எப்படிப்பட்ட பராக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுருக்குது, ஓட ஓட விரட்டி இருக்குது அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு ஏவுகணை மூலமாக அவங்கள தாக்குறோம், தாக்கி அழிஞ்சிருச்சு, அந்த ஏவுகணை வந்து அழிஞ்சது அங்கே தான் கிடக்கும், அதோடைய ஒரு பார்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சுக்குதுணர் ஆக்கியிருக்கோம் பாரு அப்படின்னு அந்த மக்களை சொல்கிறாங்க. அந்த மக்களும் அதை சுற்றி போட்டு இன்னும் காலால் போட்டு மிதிக்கிறான். நான் அது இந்தியான் மேடுன்னு அதில் காட்டுது. அவ்வளோ வெறுப்பு. அவன் என்ன நினைக்கிறான், இது இப்படி உடஞ்சி ஒரு சில்லாக விழுந்திருக்கிறது, நம்ம இராணுவம் அடித்து தான் அந்த ஃப்ளைட் இப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம தாக்குதல் நடத்தி தேவையான சேதங்களை ஏற்படுத்தி அந்த பார்ட்டி அங்கே தானே இருக்கும், அது கூட தெரியாத அளவிற்கு ஒரு மக்கு பிளாஸ்திரியாக அவனுங்களை அந்த அரசு வைத்திருக்கிறது. இதை வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவார்டு ஃபங்க்ஷனே நடந்தது. இப்போ அதுதான் அஃப்ரிடிக்கு வந்து ஃபெலிசிட்டேஷன்லாம் நடந்தது. எதுக்குடா அப்படின்னா, நம்ம இராணுவத்துடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இராணுவ தளபதியே வந்து ஒரு பத்திகாரத்தனம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ஒரு மெடல் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிரதமருக்கு கொடுக்க போய் ஒரு பெயிண்டிங், அது என்னென்னா நம்ம தான் தாக்குதல் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணை மாதிரி அவர் போட்டு கொடுத்துட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சைனா வாரில் பயன்படுத்திய அந்த ஏவுகணைங்கிறது தெரியும், அது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பக்கம். ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியா, ஒரு சில ராய்ட்டர்ஸு, இன்னும் ஒரு சில மீடியாக்களை வைத்துக்கொண்டு இந்தியா இராணுவத்திற்கும் அதனுடைய விமானப்படைக்கும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தணுங்கிறது மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனால் உலக அரங்கில் ஈவன் அமெரிக்காவே வேறு எந்த நாட்டோட ஒரு போர் போட்டாலும் சரி, ரஷ்யா, வல்லரசு நாடுகள் பெரிய அளவு சண்டை செய்தாலும் உலக அளவிலே நடக்கக்கூடிய இது போன்ற போர், இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்குனே ஒரு சில எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் மாதிரி கிடையாது, உண்மையாக அவங்க அதில் கைதேர்ந்தவர்கள், ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க. அவங்க ஒரு சில அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை வச்சுக்கிட்டே அவங்களால கூட சொல்ல முடியும் எந்த அளவுக்கு இது. அப்புறம் இமேஜஸ், சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வச்சு அது பெரிய அளவு ரிசர்ச், அந்த டேட்டா கலெக்ஷனுங்கிறது. அப்படி 2 பேரை அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து டாம் கூப்பர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். அவர் குறிப்பாக விமானப்படை தாக்குதல் அது எந்த அளவுக்கு அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாரோ, இதே நம்ம பாலக்கோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் பொழுது
சில இமேஜஸை நம்மளால் அந்த நேரத்தில் எடுத்து வெளிக்காட்ட முடியல. தாக்குதல் நடத்தியது உண்மை, ஆனால் இந்த இமேஜஸ்லாம் இல்லாதனால முழுவதுமாக இவங்க சக்ஸஸ்ஃபுல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த பாலோகாட் அதுக்கு சமையல் ஊரி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்தது, அந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் எனக்கு பெரிய அளவு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் இந்த டாம் கூப்பருங்கிறவர். ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்துவை ஒன் ஆஃப் த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரைக் இது, ஏர் ஸ்ட்ரைக்கு. இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானால் பொறிகலங்கி போய்விட்டது. அதுக்கு நம்ம சரியான வார்த்தை தமிழில் தெரியணும்னா பாகிஸ்தான் பொறிகலங்கியது. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரில. அவங்களுக்கு மிக முக்கியமான ஏர்பேஸ் எல்லாத்தையும் இந்தியா தகர்த்துட்டதுன்னா சும்மா அப்படியே ரன்வேல ஒரு சின்ன இடத்துல ஒரு கீறல் ஏற்படுத்தியது, அந்த அந்த டயர் அப்படி திரும்பி கூட அவங்களால மேலே டேக் ஆஃப் ஆக முடியும். அப்படியெல்லாம் இல்லை. 75% எல்லா ஏர்பேஸையும் போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. இதை ரிவைவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னது டாம் கூப்பருங்கிற எக்ஸ்பர்ட். அடுத்து அமெரிக்கா ஸ்பென்சருங்கிறவர் இருந்தார். அவரும் இதில் லார்டு லபக்கு அப்படிங்கிறாங்க இந்த டிஃபென்ஸ் அனலிஸ்டில். அவரும் சொல்கிறாரு மிக துல்லியமாக என்ன டார்கெட் அதோ அதை மிக கச்சிதமாக கனக்கச்சிதமாக இந்தியா நிறைவேற்றியிருக்கு. இதனால் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சு. அதாவது வல்லரசு நாடுகள்கிட்ட ரஷ்யாட்டேருந்து ஒரு சிலது S-400 வாங்குகிறோங்கிறது ஒரு பக்கம், அமெரிக்காட்ட சில ஆயுதங்கள் வாங்குகிறோங்கிறது இருந்தால் கூட அந்த டிபெண்டன்சி ரொம்ப குறைஞ்சிருக்கு. மாறாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல இராணுவ தளவாடங்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இராணுவ தளவாடங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு அந்த கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க முன்னேறுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் உங்களுக்கு இன்னொரு அவென்யூவை திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பிஸ்னஸில். ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் சந்திச்சு ஈவன் அவர் உளறிட்டாரு. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த இராணுவ தளபதிக்கு அடுத்த ரேங்க் ஒன்று கொடுத்துருக்கிறது, ப்ரமோட் பண்ணதுங்கிறது அதோட ஒரு காமெடி. அங்கே பொறுத்தளவு மிலிட்ரி தான் யார் பிரதமருங்கிறத முடிவு பண்ணும். மிலிட்ரி சொல்கிறது தான் பிரதமர் செய்யணும். அதனால் அந்த இராணுவ தளபதி சொல்லியிருக்காரு, அது மாதிரி அவரே வேறு வழி இல்லாமல் இப்பொழுது உண்மை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் இவங்க எங்கேயும் இவங்களால போய் நாங்கள் இதை சாதித்து விட்டோம் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த IMF ஃபண்டு வந்திருக்கு, அதை கூட பயங்கரவாதிகளுக்கு இவங்க செலவு பண்ணக்கூடிய செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அவங்க பல ரோல்களை போட்டிருக்காங்க. இதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், எங்களுக்கு கணக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. போக போக எப்படி இருக்குன்னு தெரியும். FATFல அந்த இதில் அந்த லிஸ்ட்டில் பாகிஸ்தான் மூலம் பயங்கரவாதத்துக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இந்த உலக நாடுகள்லேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்தியா கனகச்சிதமாக செய்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு ஜனநாயக நாட்டில் அது ஒரு இராணுவ தலைமையிலே கீழக்கூடிய ஜனநாயக ஆட்சின்னு சொன்னால் கூட அந்த தேர்தலுங்கிறது எப்படி நடக்குது? இப்போ அடுத்தது தேர்தல் நடத்தால் இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கார். எதிர்கட்சியே இல்லாதப்போ இவங்க தேர்தல் நடத்துவாங்க. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. அதனால தான் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு ஜனநாயக நாடு இது போல் மத தீவிரவாதத்தை ஒரு டெரர் ஸ்டேட்டை எதிர்கொண்டு இருக்கிறது. அதில் நாம் வெற்றிதான் காணுவோம் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயன், ஜெய் ஸ்ரீராம். ஜெயன், ஜெய் ஸ்ரீராம்.